வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியோட கம்பெனிக்கு கார்த்திக்கு தெரியாமலே ஆப்பு வைக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எம்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரூமில் எம்டி ரூமை திறக்கிறாங்க. நம்ம கார்த்தி இருக்கிறாங்க. செம அதிர்ச்சியாகிறாங்க. ரேவதி, நீ வேலை பார்த்தது போதும், இவரா உன் எம்டியா போதும். என்னம்மா, ஏன் இவரை பார்த்தோன்னு உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? உனக்கு இவரை முன்பின் தெரியுமா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. ஆமாம், இவனை தெரியும், இவன் நான் சந்தேகப்பட்டேன், அது கரெக்டாக தான் இருக்கு, நீ வேலை பார்த்தது போதும்டி, வாடி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ரேவதியை கடகடனி கையை பிடிச்சி திருக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்கங்க. நம்ம ரேவதி, என்னம்மா நினச்சிட்ட, நீ நினச்சா நான் வேலைக்கு போகணும், நீ உனக்கு பிடிக்காதுன்னா நீ நிப்பாட்டணுமா? ஆமாம், நம்மளுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தமாக இருக்குது? அவர் என்னை கேர் பண்ண விதமே சரியில்லை. எனக்கு முதலே அவர் யார், எதுக்காக எனக்கு மேலே இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு நான் நினச்சேன். இப்போ சொல்லு, யார் அவர் உண்மையா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம மயில் சொல்கிறாங்க, ரேவதி அதுதான் உன் புருஷன் அப்படின்னு ஒரு பேரிடியை தூக்கி போடுறாங்க. சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம ரேவதி பேப்பர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை அப்படியே அட்டகாசமாக தூள் கலப்புறாங்க. நம்ம ரேவதிக்கு ஆப்பு வச்சது மாதிரி அந்த ஃபைலை மாற்றின பிரியா, அது என்ன இது, நம்ம ஃபைலை மாற்றின பிறகு இவ இப்படி அசத்திட்டாலே, இது எப்படி பேசிட்டா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி கூடுறாங்க. இந்த பாருங்க, ரேவதி கிட்ட ஃபைலை மாற்றி வச்சதும் நீங்கள் தான், நான் எழுதின மாதிரி லவ் லெட்டர் எழுதி வச்சதும் நீங்கள் தானே தெரியும். இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் ரேவதி கிட்ட இப்படி ஏதாவது நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா என்னோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம கார்த்தி அந்த இடத்துல லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறாங்க நம்ம பிரியாவுக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அந்த எம்டி அந்த டிரைவர் பையெல்லாம் இருக்க போகிறான், அவனுக்கு பேரும் கார்த்தின்னு சொல்ல நேரம் எனக்கு நம்பாமல் இருக்க முடியலை. ஏற்கனவே இளையராஜானி ஒரு ப்ராடு தனது பிடிச்சவனை கொண்டு காட்டி இவன் தான் இந்த கம்பெனி ஓனர்னே காட்டி தந்தான். அப்படி பித்தலாட்டம் பண்ணவன் இதையும் மாற்றிருப்பான், கண்டிப்பாக இருக்கும். எதுக்கும் நம்ம சூரியகலாவை நம்பதை விட நம்மளே ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி களை இறங்குறாங்க. அங்கே போய் எம்டி ரூமை திறக்கிறாங்க. நம்ம கார்த்தி இருக்கிறாங்க கோட்டு சூட்டில். அதை பார்த்தோன்னே வாயை பிளக்குறாங்க. டேய், நீ தான் இந்த கம்பெனி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வா போவோம் அப்படின்னு தரதரன்னு நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிளம்புறாங்க. அப்போ தான், அம்மா இது எதுக்காக நீ இப்போ இழுத்துட்டு வர, அதுவும் எம்டியை பார்த்து இவ்வளோமா கோவமாக நடந்துக்கிட்டானா, அதுக்கு என்ன ரீசன் இருக்குது சொல்லு, நம்மளுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்குது, அவருக்கு என்ன அவ்வளோ அட்வான்டேஜாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு, எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது, சொல்லுமா உண்மையை அப்படின்னு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது, நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட ரேவதி கேட்க நேரம்னாங்க. நம்ம மயில் சொல்கிறாங்க, நான் சொல்லுறேன் ரேவதி, அது யாரும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உன் புருஷன் தான், உனக்கு ஒரு நடந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு 3 வருஷத்துக்கு பிறகு நடந்தது மறந்து போச்சு, அதில் தான் இந்த விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னா, உண்மையாட்டே என்னோட புருஷன் தான் அவரா, அப்போனா உண்மையாக பாட்டியோட பேரே அவர் தானா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, என் திட்டம் எல்லாம் முறிஞ்சு போச்சு அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க.